அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் பகுதியில் அமைந்திருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ பாலமுருகன் சன்னதியில் ஆடி கிருத்திகை திருவிழானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அதோடு இந்த ஆலயத்திற்கு ஐயா திரு சிந்தராசிந்தியா அவர்கள் கேர் பொறுப்பெடுத்து நல்ல நடத்துகிறது கேட்டுக்கொள்கின்றோம். அதோட சார் வந்து ராமகிருஷ்ணா பரமாத்மன் சொல்லலாம். அந்த இது போல அவரு நம்ம ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். நம்முடைய ஆலயம் வந்து இப்போ கோபுர கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த வருடம் மேபி கார்த்திகை தை மாதம் நடைபெற இருக்கும் என்று கண்டிப்பாக இது பண்ணிக்கின்னு எல்லாரும் நம்ம ஆலயத்திற்கு வருகை தர வேணும். நம்ம முருகன் கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. எல்லோருக்கும் செவ்வாய்க்கிழமை 13 வாரம் 11 செவ்வாய் தோஷத்துக்கு கல்யாண தோஷத்துக்கு எல்லாம் வந்து பண்ண போறாங்க, நிவர்த்தி ஆகுது. அதே போல உங்களுடைய கடமை செய்யுங்கள், பலன் எதிர்பார்க்காதீர்கள், கண்டிப்பாக அவன் பலன் கொடுப்பான். எல்லோரும் சந்தோஷமா இருங்கள் என்றுதான் நான் கூறிக்கொள்கின்றேன். இன்னைக்கு என்ன திருவிழாங்க? எத்தனாவது ஆண்டு திருவிழா? ஆடி கிருத்திகை 54வது ஆண்டு, ஆடி கிருத்திகை 53வது ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா வருடம் நம் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அவ்வகையில் இந்த வருடம் சிறப்பாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். காலையிலிருந்து என்னென்ன பூஜை இருந்துச்சு? காலையில் வந்து கணபதி ஹோமம், மறைந்த காலம் சென்ற திரு உலகநாதனுடைய இளவல்கள் திரு அசோகசாமி வந்து கணபதி ஹோமம் செய்து கொடுத்தாரு. அதே போல அபிஷேகம் வந்து நம் பகுதியினுடைய அன்பு நண்பர் திரு மகேந்திரன் MALLB அட்வொகேட் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு காலை பூஜை அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதான பிறகு என்னுடைய அருமை நண்பர் திரு வித்யா, திரு செல்வம், இவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக அன்னதானம் வழங்கினார்கள். மாலை நிகழ்ச்சியாக என்னுடைய அருமை நண்பர் காலம் சென்ற வடிவேலுடைய அன்பு புதல்வன் திரு சக்திவேல் செந்தாமரை கண்ணன் இவருடைய குடும்பத்தின் சார்பாக தண்டமாலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது வந்து என் அருமை ஆசான் திரு தங்கவயல் ராமகிருஷ்ண பரமாத்மா ஜனார்தன் அவர் வந்திருக்காங்க. இந்த விழா இனியே நடைபெற என்னுடைய அருமை நண்பர் திரு மகேஷ் அவர்களும் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார். அவரும் அதாவது பால் கூட வந்து சிறப்பாக நடைபெற்றாங்க. தம்பி வந்து எங்க கிட்ட வந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷமா. இந்த வருஷம் வந்து புடவெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. ஒரு 50 பேருக்கு வந்து புடவை கொடுத்தாரு. இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து தாய் வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து 500 புடவை தர, பால் குடலாம் தர அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வருஷம் சந்தோஷமா தம்பி வைஸ் பிரசிடென்ட் சுஷ்மா அவங்க வந்தாங்க. சந்தோஷமா இருந்தது. எல்லா பகுதியில் இருக்கிற பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவரும் ஒன்று கொண்டு சந்தோஷமாக இனிதே நிறைவேற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ಮುರುಗನ್ ದೇವಸ್ಥಾನ ಓರಿಯೆಂಟಲ್. ಈ ಓರಿಯೆಂಟಲ್ ಭಾಗದ ಮುರುಗನ್ ದೇವಸ್ಥಾನದ ವಿಶೇಷವಾಗಿ ಅರ್ಚಕರು ಮತ್ತು ಮಹೇಶ್ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಆಹ್ವಾನಿಸಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಈ ರಥ ಒಂದು ನಡೆಯುತ್ತೆ. ಇವತ್ತು ಈ ರಥದ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ತಗೋಬೇಕು ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ನಾವು ಕೂಡ ಈ ರಥ ಜವಾಬ್ದಾರಿ ತಗೊಂಡು ವಿಶೇಷವಾಗಿ ನಿನ್ನೆ ದಿನ ವಿಶ್ವ ಹಿಂದೂ ಪರಿಷತ್ನ ರಾಜ್ಯ ಉಪಾಧ್ಯಕ್ಷರಾದ ಶ್ರೀಮತಿ ಕುಸುಮ ನಾರಾಯಣಾಚಾರ್ಯ ಅವರು ಕೂಡ ಬಂದು ಹಾಲು ಬಿಂದಿಗೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಭಗವಂತನಿಗೆ ಮೆರವಣಿಗೆ ಹೋಗಿ ಬಂದು ಆ ಹಾಲಿನ ಬಿಂದಿಗೆ ಮೂಲಕ ಭಗವಂತನಿಗೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ, ಮುರುಗನಿಗೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ, ಅದ್ರ ಮೂಲಕ ನಿನ್ನೆ ಬಹಳ ಯಶಸ್ವಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮತ್ತು ಪ್ರಸಾದ ವಿನಿಯೋಗ ಹಾಗೂ ಮಾತೆಯರಿಗೆ ಸೀರೆಗಳು ಕೂಡ ಅವರ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಈ ವರ್ಷದ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಮಹೇಶ್ ಅವರ ಒಂದು ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಬಹಳ ವಿಜೃಂಭಣೆ ನಡೀತಾ ಇದೆ. ಹಾಗೂ ಈ ದೇವಸ್ಥಾನದ ಇಡೀ ಕಮಿಟಿ ಸೇರ್ಕೊಂಡು ರಾಜಗೋಪುರವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಕೂಡ ಈ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ ಮುಗಿಯುತ್ತೆ. ಗುಣಶೇಖರ್ ಅವರ ಗುಣರಾಜ್ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಈ ರಾಜಗೋಪಾಲ್ ನಡೀತಾ ಇದೆ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಸಹಕಾರ ಕೊಟ್ಟು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಯಶಸ್ವಿ ಮಾಡೋಣ.
ಭಗವಂತನ ಕೃಪೆಗೆ ಎಲ್ಲರೂ ಪಾತ್ರರಾಗೋಣ. ಹಾಗೂ ಈ ಧರ್ಮದ ಒಂದು ಈ ಒಳ್ಳೆ ವಿಶೇಷತೆ ಏನಿದೆ, ವಿಶೇಷವಾಗಿ ಹೇಳಬೇಕು ಅಂದ್ರೆ ಈ ತಮಿಳ್ ಪನ್ಪಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ತಮಿಳ್ ಕಲಾಚಾರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ತಮಿಳ್ ಆ ಒಂದು ಮುರುಗನ ಭಕ್ತಿ, ಕಾರ್ತಿಕೇಯನ್ ಅಂದ್ರೆ ಅವನು ಗಣನಾಯಕ, ಅಂದ್ರೆ ಅವನು ಈ ಯುದ್ಧ ಇದ್ರೊಳಗೆ ಏನಿದೆ ಆ ಗಣಗಳ ಒಂದು ದೇವರ ಒಂದು ಗಣ ಏನಿದೆ ಅದಕ್ಕೊಬ್ಬ ನಾಯಕ, ಅವರು ಗಣನಾಯಕ. ಹಾಗಾಗಿ ವೀರತ್ವವನ್ನ ತಮಿಳ್ ಅವರು ಅದನ್ನ ಪಾಲನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಇವತ್ತು ಅವ್ರ ಮೆರವಣಿಗೆ ಇರ್ಬೋದು, ಅವ್ರ ವಾರ್ತೆಗಳಿರ್ಬೋದು, ಅವ್ರ ಪೂಜೆ ಇರ್ಬೋದು, ಅದ್ರ ತುಂಬಾ ವಿಶೇಷತೆ ಇದೆ. ಅದನ್ನ ನಾವು ಇನ್ನೂ ಬೆಳೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು, ಈ ಪರಂಪರೆಯನ್ನು ಉಳಿಸ್ಬೇಕು, ಈ ಧರ್ಮವನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು ನಾವೆಲ್ಲರೂ. ಇದೆಲ್ಲ ಹಿಂದೂಗಳ ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. ನಾವು ನಮ್ಮದ ಹಳೆದನ್ನು ಮರೆತರೆ ನಮಗೆ ಒಂದು ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡಂಗಾಗುತ್ತೆ. ಹಾಗಾಗಿ ಅದನ್ನು ಉಳಿಸ್ಕೊಂಡು ಹೋಗೋ ಜವಾಬ್ದಾರಿ ಕೂಡ ನಮ್ದು. ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ರೆ ಅದ್ರ ಮುಂದೆ ಇವಾಗ ಕಾವಡಿ ಎಲ್ಲ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ, ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಆಗ್ತಿದೆ. ಇಡೀ KGF ನಲ್ಲೇ ಎಲ್ಲ ಕಡೆ ಮುರುಗನ್ ದೇವಸ್ಥಾನ, ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆ ಕಾವಡಿಗಳು ತಗೊಂಡೋಗಿ ಮಕ್ಕಳು, ಮನೆಯವರು, ದೊಡ್ಡವರು ವಿಶೇಷ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ. ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗ್ತಿದೆ. ದೇವರೆಲ್ಲರೂ ಭಗವಂತ ಒಳ್ಳೇದು ಮಾಡಲಿ.